ஒட்டுமொத்த மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறாக பேசிட்டாராம் உதயநிதி அவர்கள்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்று அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணன் அவதூறாக பேசவே இல்லையா? எந்த இடத்துலையுமே யாரையுமே அவதூறாக பேசுனதே இல்லையா? டேஸுன்னாரு, வாயில் வந்துருன்னாரு, என்னென்னமோ பேசினாரே. தண்ணீர் பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்திற்கு போனால் அங்கே ஏதோ பேசிட்டாராம். உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க சட்டசபை கூடுற நேரத்தில். நான் என்ன கேட்குறேன், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணன் இது வரைக்கும் யாரையுமே அவதூறாக பேசலையா? அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு உங்களை தூக்கி போட்டு உள்ள நொங்கியிருக்கணுமே. ஏன் நொங்கலை? அப்போ இருந்தது திமுக தானே? சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவோ அவதூறாக பேசி கூட உங்களை அரெஸ்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி சட்டசபை கூடும்போது போட்டிருக்கிறீங்க. ஆனால் உதயநிதி அண்ணன் பேசுனது தவறு தான். நான் அதை ஆதரிக்க மாட்டேன். அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அவர் சட்டசபை கூடும்போது கண்டிப்பாக சட்டசபையில் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணனும் இந்த மாதிரி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அவதூறாக நீங்களும் பேசியிருக்கீங்க, மன்னிப்பு கேட்கணும். சட்டசபை முன்னாடி எல்லார் முன்னாடியும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி உதய அண்ணனும் மன்னிப்பு கேட்கணும். சரிதானே மக்களை? இது உண்மைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் உண்மையை சொல்லி பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்.